அருமையானவர்களே, 12வது நாள் நோன்பு வைத்த நிலையில் லுஹர் தொழுகை இமாம் ஜமாத்தோடு நிறைவு செய்துவிட்டு அல்லாஹினுடைய மஜ்லிஸிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நோன்பையும் தராவி தொழுகையும் இதர நல்லறங்களையும் கபூல் செய்து நிறைவான நன்மைகளை வாரி வழங்குவானாக. ஆமீன். தராவி தொழுகையில் ஓதப்பட்ட கஹ்ஃப் சூராவில் பல்வேறு படிப்பினைகள் உண்டு. கஹ்ஃப் சூராவின் 32வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரை 11 வசனங்களில் ஒரு உதாரணத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறார். வதரிப லஹும் மஸல ரஜுலைனி ஜஅல்னா லி அஹதிஹிமா, நபியே, இரு மனிதர்களை அவர்களுக்கு உதாரணமாக கூறுங்கள். ஜன்னத்தைனி மின் அஅனாபின், அவ்விருவரில் ஒருவருக்கு நாம் திராட்சை தோட்டங்களில் 2 கொடுத்தோம். வஹஃபஃபனாஹுமா மின் நஹ்லின், இன்னும் பேரித்த மரங்களை கொண்டு அந்த 2ஐயும் சூழப்பட்டவை ஆக்கினோம். வஜஅல்னா பைனஹுமா ஸரஆ, அந்த 2க்கும் இடையில் தானிய விவசாயத்தையும் அமைத்தோம் என்பதாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா வழங்கிய பாக்கியங்களை குறித்து இந்த வசனங்களில் பேசுகிறார். முஃபஸ்ஸிரீன்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிற போது, 2 சகோதரர்கள் இருந்தார்கள். அந்த 2 சகோதரர்களுக்கும் தந்தையின் சொத்தாக 8000 தீனார்கள் வழங்கப்பட்டது. அந்த 8000 தீனார்களில் ஒரு சகோதரருக்கு 4000 தீனார்கள், மற்றொரு சகோதரருக்கு 4000 தீனார்கள் என்று பிரித்து கொடுக்கப்பட்டது. அந்த 2 சகோதரர்களில் ஒருவர் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவராக இருந்தார், நல்லவராக இருந்தார். மற்றொரு மனிதர் அல்லாஹ் மேல பயமில்லாம வாழக்கூடிய மனிதராக இருந்தார். அல்லாஹ்வின் மீது அச்சமில்லாத கெட்ட மனிதராக இருந்தார். அந்த நல்ல மனிதராக இருக்கக்கூடிய அந்த மனிதர் தனக்கு வழங்கப்பட்ட அந்த திருகங்களை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கினார். ஹலாலான வழியிலே அவர் செலவு செய்தார். எளிமையான வாழ்க்கையாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார். கெட்ட மனிதராக, அல்லாஹ்வின் மீது அச்சமில்லாத பயமில்லாத மனிதராக வாழ்ந்த அந்த மனிதர் தனக்கு வழங்கப்பட்ட அந்த திருகங்களின் மூலமாக ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தார். தான் அந்த பணத்தை கொண்டு ஆடம்பரமான மாளிகைகளை கட்டினார். ஒரு மிகப்பெரிய தோட்டங்களை உருவாக்கினார். அல்லாஹு தஆலா சொன்னான், மா அதுன்னு அன் தபீத ஹாதிஹி அபதா, அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த தோட்டம் எப்பொழுதுமே அழியாது என்பதாக அந்த மனிதன் கருதினான். தான் என்னுடைய திறமையின் மூலமாக, என்னுடைய உழைப்பின் மூலமாக இந்த தோட்டத்தை, இந்த கட்டிடங்களை, ஆடம்பரமான பில்டிங்கை நான் கட்டியிருக்கிறேன். இது எத்தனை புயல்கள் வந்தாலும், இந்த உலகமே அழிந்தாலும் இது நிரந்தரமாக இருக்கும், எந்த ஒரு அழிவையும் ஏற்படுத்தி விடாது என்பதாக அந்த மனிதன் இருமாப்பு கொண்டிருந்தான் என்று அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய அந்த நல்ல சகோதரன் அவனை இந்த மனுஷன் அழைச்சிட்டு போனான். என்னப்பா, நீ பிழைக்க தெரியாத மனுஷனா இருக்கிறிய, உனக்கும் எனக்கும் 4000 திருகங்கள் நம்முடைய சொத்தினுடைய பங்கீடாக கிடைத்தது. எனக்கு கிடைச்ச அந்த பணத்தை நான் அதை என்னுடைய திறமையின் மூலமாக வளர்த்திருக்கிறேன், நீ எப்படி செலவு செஞ்சுட்டு நிற்கிறேன்னு பாரு என்று இழிவாக தன்னுடைய சகோதரனை அவன் கருதினான். பிழைக்க தெரியாத மனுஷனா இருக்கிறிய, இப்படி ஏழை எளியவர்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு என்ன இருக்குது? உன் குடும்பத்துக்குன்னு நீ சேர்த்து வைக்க வேண்டாமா? நாளைக்கு உன் பிள்ளைக்குன்னு நீ சேர்த்து வைக்க வேண்டாமா? வாழையடி வாழையாக அந்த சொத்து தொடர வேண்டாமா? இப்படி நீ பிழைக்க தெரியாதவனா இருந்து தான தர்மம்னு கொடுத்துக்கிட்டு, சதகா கொடுத்துக்கிட்டு, இப்படி ஒண்ணும் இல்லாம இப்போ நிக்கிறியே, எளிமையான வாழ்க்கை இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? என்னுடைய தோட்டங்களையும் என்னுடைய ஆடம்பரமான அந்த பில்டிங்கையும் வந்து பாரு என்பதாக சொல்லி
இந்த பணக்காரனாக இருக்கிற, தன்னை திறமசாலி என்பதாக நினைத்து கொண்டிருக்கிற இந்த மனிதன் தன்னுடைய சகோதரனை தன்னுடைய தோட்டத்திற்கு அழைத்து சென்றான். தன்னுடைய தோட்டத்தினுடைய பிரம்மாண்டங்களை அவனுக்கு காட்டினான். தன்னுடைய கட்டிடங்களுடைய பிரம்மாண்டத்தை அவன் காட்டினான். எந்த காலத்திலும் எந்த புயல் வந்தாலும் இது அழியாது என்பதாக, உலகமே அழிந்தாலும் இது நிலைத்திருக்கும் என்பதாக இருமாப்பு பேசினான். இதன் மூலமாக நான் என்னுடைய அந்தஸ்தை உயர்த்தி இருக்கிறேன் என்பதாக பேசினான். இந்த நேரத்தில் அந்த நல்ல சகோதரன், தான தர்மங்களை செய்யக்கூடிய அந்த சகோதரன் தன்னுடைய சகோதரனுக்கு சொன்னான், இப்படி பழச மறந்துட்டு நீ பேசாத. ஒரு காலத்துல நாம எப்படி ஒரே குடும்பத்துல எப்படிப்பட்ட ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தோம். எனக்கும் பணம் வந்துச்சு, உனக்கும் பணம் வந்துச்சு. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணத்தின் மூலமாக தான தர்மங்களை செஞ்சு நான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஆனா உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணத்தின் மூலமாக உன்னுடைய திறமை என்பதாக சொல்கிறாய், இந்த மாதிரி யாராலையும் கட்ட முடியாது என்பதாக பெருமை பேசிக் கொண்டிருக்கிறாய், என்னை இழிவாக கருதுகிறாய். உன்னுடைய தோட்டத்துல நுழைஞ்ச உடனேயே நீ சொன்ன அந்த வார்த்தை என்ன, அல்லாஹ்வை மறந்த ஒரு பேச்சல்லப்பா நீ பேசிக்கிட்டு இருக்கிற. அல்லாஹு தாலா பதிவு செய்திருக்கிறான் சூரத்துல் கஹ்ஃபில். அவன் சொன்ன அந்த வார்த்தைகளை, குல்த மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் இன் தரணி அன அகல்ல மின்க மாலவ வலதா, நீ சொல்லி இருக்க வேண்டாமா? இந்த கட்டடத்துக்குள்ள நான் நுழைஞ்ச உடனேயே உன்னுடைய அந்த பிரம்மாண்டமான அந்த கட்டடம், அந்த தோட்டத்தை பார்த்து நீ இப்படி அல்லவா சொல்லி இருக்கணும். நீ உன்னுடைய தோட்டத்தில் நுழைந்த போது மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும், அனைத்தும் அல்லாஹ்வினுடைய சக்தியினால் ஆற்றலினால் நடந்தது, அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை என்று நீ கூறியிருக்க வேண்டாமா? மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ், எல்லாம் என்னுடைய திறமையில ஒண்ணுமே இல்லை, அல்லாஹுதான் எனக்கு இதை கொடுத்திருக்கிறான், அல்லாஹுதான் எனக்கு இதை தந்திருக்கிறான் என்று நீ சொல்லியிருக்க வேண்டாமா? அல்லாஹ் நாடினால் உன்னுடைய தோட்டத்தை அழித்து விடுவான் என்பதை நீ மறந்துட்டியே, பழச நீ மறந்து பேசிக்கிட்டு இருக்கிறிய என்பதாக இந்த சகோதரன் இருமாப்பு கொண்டிருக்கக்கூடிய இந்த சகோதரனை இழிவாக கருதிய அந்த சகோதரனுக்கு அறிவுரை கூறியதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். அல்லாஹ் அந்த செல்வந்தருடைய தோட்டத்தை அவரிடத்தில் இருந்த அந்த இருமாப்பின் காரணத்தினால், அவன் அடித்த அந்த பெருமையின் காரணத்தினால் ஒரே இரவில் நாம் புயல் காற்றை அனுப்பினோம், அந்த தோட்டத்தை அந்த கட்டிடத்தை இல்லாமல் அழித்து விட்டோம் என்பதாக சொல்கிறான். அருமையானவர்களே, இதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடமும் படிப்பினையும் இதுதான். அல்லாஹ் நமக்கு வழங்கியதை கொண்டு அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்துவதை விட்டுவிட்டு நாம் பெருமை அடிக்க கூடாது. யாரையும் நாம் பிறரை தாழ்வாக இழிவாக கருதக்கூடாது. பணம் வருவதற்கு முன்னால் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தோமோ அதே மாதிரி தான் பணம் வந்ததுக்கு அப்புறமும் இருக்கணும். பணம் வந்த உடனே அல்லாஹ்வை மறந்த அந்த வாழ்க்கை நம்மிடத்திலே வந்துவிடக்கூடாது. பணம் வந்தவுடன் அல்லாஹ்வை மறந்து பேசினான் காரூன் என்பவன். எனவே அவனை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுக்கு தண்டனையை கொடுத்தான். இன்று வரைக்கும் பூமியில் அவன் புதையுண்டு போனான். அவன் புதைந்து பூமிக்கு அடியிலே சென்று கொண்டே இருக்கிறான் என்பதாக வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. என்றால் பணம் வந்தவுடன் மனம் மாறுகிற அந்த நிலை நம்மிடத்திலே வந்துவிடக்கூடாது. தஅலபா இப்னு ஹாத்திம் என்கிற ஒரு நபித்தோழர், அவருக்கு மஸ்ஜிதுல் ஹமாமானா பள்ளிப்புறா என்று சஹாபாக்கள் எல்லாம் பிறரெல்லாம் அவரை அழைப்பார்கள். அந்த அளவுக்கு பள்ளிவாசல்ல புறாக்கள் வந்து நிற்கும் இல்லையா, அந்த மாதிரி எப்பொழுது பார்த்தாலும் பள்ளிவாசலிலேயே இருக்கக்கூடிய நபித்தோழர் அந்த தஅலபா என்கிற அந்த நபித்தோழர். ரொம்ப ஏழ்மையான நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த நபித்தோழர். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல, யா ரசூலல்லாஹ், என்னை வறுமை வாட்டுகிறது, எனவே பரக்கத்துக்காக துவா செய்யுங்களேன், நீங்க அல்லாஹ்ட்ட துவா செஞ்சா அல்லாஹு தஆலா எனக்கு பரக்கத்தை தருவான், நான் செல்வ செழிப்போட பொருளாதார வளத்தோட வாழ்வேனே என்று கேட்கிற போது அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅலபா, நீ இப்போ இருக்கிற இல்லையா, இந்த நிலையே உனக்கு போதும், இதுதான் உனக்கு சரி. அப்படி இல்லாம அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நீ பொருந்திக்கோ, நீ நல்லா இருப்ப, நிம்மதியான வாழ்க்கை உனக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான், இது உனக்கு போதுமானது. அப்படி இல்லாம நாளைக்கு உனக்கு பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா உன்னுடைய நிலை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது, அது ஒரு சோதனை, உனக்கு வேண்டாமேன்னு ரசூலுல்லாஹ் எவ்வளவோ சொன்னாங்க. ஆனா அந்த தஆலபா அதை ஏத்துக்கல. இல்லை யார சொல்லலாம், நீங்க எனக்கு பரக்கத்துக்காண்டி துவா செய்யுங்க, எனக்கு நானும் பணக்காரன் ஆகணும், இந்த சமூகத்துல ஒரு அந்தஸ்தை பெறணும் என்று அவர் வலியுறுத்திய போது
நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்துக்காக துஆ செய்து ஒரு ஆட்டை வாங்கி அந்த சாலபாவுடைய கையில கொடுத்துட்டாங்க. இந்த சாலபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவை பெற்ற பரக்கத் பொருந்திய ஆடு இல்லையா, அது அவரிடத்துல இருந்தது, பல்கி பெருகியது. ஒரு கட்டத்துல அது ஒரு ஆட்டு மந்தையா மாறி போச்சு. அது பல்கி பெருகியதோடு பொருளாதார வளம் அவருக்கு வந்த உடனே செல்வந்தரா அந்த ஆளு சாலபா ஆனதுக்கு அப்புறமா எப்படி அவர் மாறி போனாருன்னு சொன்னா, மஸ்ஜிதுல் ஹமாமா பள்ளி புறான்னு பேர் எடுத்த அந்த நபித்தோழர் எப்பொழுது பார்த்தாலும் பள்ளிவாசல்லையே இருக்கக்கூடிய அவரு பள்ளிவாசலை விட்டு கொஞ்சம் தூரம் ஆயிட்டாரு. வக்துக்கு வருவாரு, எனக்கு ஆடு மந்தைய பார்க்கணும் என்பதாக சொல்லி ஓடிவிடுவார். அதற்கு பிறகு வாரத்திற்கு ஒருமுறை ஜும்மாவுக்கு மட்டும்தான் வரக்கூடிய ஒரு நிலை அவரிடத்திலே வந்து விட்டது. இங்க எனக்கு மதினாவுல இந்த நகரத்துக்குள்ள இந்த ஆட்டை வளர்க்க முடியல என்பதாக சொல்லி மதினா நகரத்தை விட்டும் தூரமாக அவர் சென்று விட்டார். அவருடைய ஆடு பல்கி பெருகி மிகப்பெரிய செல்வந்தராக மாறினார் அந்த சாலபா. இந்த நேரத்துல நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாலபாவை விசாரிச்சாங்க, என்ன பள்ளி பக்கமே இப்ப வர்றதில்லையே, அவர் ஒரேடியா ஒதுங்கிட்டாரு. ஆமா யா ரசூலல்லாஹ், மதீனா விட்டு ஒரு தூரம் போயிட்டாரு என்பதாக சொல்லப்பட்டது. நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறார் என்கிற போது அவரிடத்திலே ஜகாத் பணத்தை வசூலித்து வாருங்கள் என்பதாக நபித்தோழர்களுக்கு நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட, அவரிடத்துல போய் அந்த ஜக்காத்தினுடைய பணத்தை கேட்கிற நேரத்துல அந்த சாலபா சொன்னாரு, இந்த இன்றைக்கு நான் மிகப்பெரிய செல்வந்தனாக பணக்காரனாக இருக்கிறேன், ஆட்டு மந்தைகள் பள்ளி பெருகி போய் இருக்கிறது என்று சொன்னால் அது என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய திறமை. பழசம் மறந்து போனார் அந்த சாலபா. நபியினுடைய துவாவை மறந்து போனார் அந்த சாலபா. பள்ளிவாசல்லையே கிடந்தவர் பணம் வந்த உடனே அவருடைய மனம் மாறி போனது. நான் ஜக்காத்தெல்லாம் தர முடியாது, அது ஒரு வரி தானே, அந்த வரியெல்லாம் என்னால் கட்ட முடியாது, இது என்னுடைய திறமையின் மூலமாக வந்தது, என்னுடைய உழைப்பின் மூலமாக வந்தது, நான் ஏன் ஜக்காத்து வரி கொடுக்கணும்னு கேட்டார். நபித்தோழர்கள் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல இந்த சாலபா இந்த மாதிரி சொல்லிட்டார் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொன்ன போது, சாலபா இப்படி சொல்லிட்டாரான்னு கேட்டுக்கொண்டு நிற்கிற அதே நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயை அறிவிச்சிட்டான். அந்த சாலபா அந்த மனிதருடைய உள்ளத்திலே அல்லாஹு தாலா நயவஞ்சகத்தனத்தை முனாஃபிக்தனத்தை புகுத்திட்டான். அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் பணம் அவருடைய மனசை மாத்திருச்சு. அதனால முனாஃபிக்கா மாறி போன அந்த சாலபாவிடத்துல, நபியே இனியும் நீங்க அந்த ஜக்காத்து பணத்தை நீங்க வாங்க வேண்டாம் அப்படின்னு அல்லாஹு தாலா குர்ஆன்ல வசனத்தை இறக்கி வச்சுட்டான். இப்படி குர்ஆன்ல வசனம் இறக்கியவோடு இந்த ஒரு நபித்தோழரின் மூலமாக சாலபா என்கிற அந்த நபித்தோழருக்கு செய்தி சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா, நீங்க ஜக்காத் தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்ன அந்த நேரத்தில் அல்லாஹ் தாலா இப்படி வஹி உங்க விஷயமா இறக்கி வச்சுட்டான், ஜக்காத் பணத்தை அவரிடத்துல இருந்து வாங்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான் என்கிற இந்த செய்தி வந்தபோது பதறி போனார் அந்த சாலபா. ஓடோடி வந்தார் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல, யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஜக்காத்து பணம் நான் தாரேன், வாங்கிக்கிடுங்கன்னு நின்னாரு. அல்லாஹ்வினுடைய வஹி இறங்கியதற்கு பிறகு வாங்கக்கூடாதுன்னு கட்டளை வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி வாங்க முடியும், என்னால் வாங்கி கொள்ள முடியாது என்பதாக மறுத்த நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாலபாவை இந்த பக்கமே வராதுன்னு அனுப்பிட்டாங்க. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கிறார்கள். ஜக்காத்து பணத்தை கொண்டு நிற்கிறார், இதை வாங்கி கொள்ளுங்கள் என்பதாக. ரசூலுல்லாஹ் வாங்கலங்கும் போது நான் எப்படி வாங்க முடியும் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாங்குவதற்கு மறுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே வந்தார், மறுத்தார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலம் வரைக்கும் அவர் ஹயாத்தாக இருந்தார். அவர் ஹயாத்தாக இருக்கிற வரைக்கும் அவருடைய ஜக்காத்து பணம் அது வாங்கப்படவில்லை என்பது வரலாறு என்று சொன்னால், பணம் வந்தால் நம்முடைய மனம் அது மாறிவிடக் கூடாது என்பதில் நாம் கவனத்தை வைக்க வேண்டும். அருமையானவர்களே, பண விஷயத்துல நம்முடைய கவனமும் எச்சரிக்கையும் மிக அதிகமாக நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ், நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களின் பொருட்செல்வமும் மக்கட்செல்வமும் அல்லாஹ்வின் நினைவை விட்டும் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். உங்களிடத்துல அந்த பணத்தின் மூலமா நீங்க நஷ்டவாளியா ஆயிராதீங்க. அல்லாஹ்வை மறந்த ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துடாதீங்க. நாமள்கிட்ட தான் பணம் இருக்குதே, அந்த பணத்தின் மூலமாக நாம நினைச்சதை சாதிக்கலாம்
என்கிற அந்த எண்ணம் நம்மிடத்திலே வந்துவிடக்கூடாது. அந்த பணம் உங்களை அல்லாஹ்வை மறக்க செய்து விடக்கூடாது. இதை செய்வோரை நஷ்டவாளிகள் என்பதாக குர்ஆனினுடைய 63வது அத்தியாயம் 9வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாம் சம்பாதித்தது ஹலாலா ஹராமா என்று பேணப்படாத ஒரு காலம் வரும் என்பதாக சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்று எண்ணப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு எப்படியாவது அது ஹலாலோ ஹராமோ எப்படி வரட்டும், எனக்கு பணம் வந்தா போதும், அந்த பணம் என்னிடத்துல இருந்துச்சுன்னா அதன் மூலமா எதையும் நான் சாதிப்பேன், எதையும் அந்த பணத்தால் என்னால் செய்ய முடியும் என்கிற மனோநிலைக்கு இன்றைக்கு மக்கள் வந்துவிட்ட ஒரு சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. பணம் இருந்தா போதுமா, பணம் இருந்தா எல்லாவற்றையும் நம்மால் செய்துவிட முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது. குறைந்தபட்சம் ஒரு ஆரோக்கியத்தை ஒருவன் இழந்து விட்டான் என்று சொன்னால் அந்த பணத்தின் மூலமாக தான் இழந்த அந்த ஆரோக்கியத்தை வாங்கிவிட முடியுமா? ஒருவருக்கு கேன்சர் நோய் வந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு சமூகத்தில் அதிகரித்து போய் இருக்கக்கூடிய அதன் மூலமாகவே அதிகமான மக்கள் மௌத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நோயிலிருந்து எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனுடைய வலியும் வேதனையும் ஒவ்வொரு கீமாவினுடைய சமயத்திலும் அந்த கேன்சருடைய நோயை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் சொல்கிறார்கள், அந்த ஒரு ஊசி போடுறாங்க சிறுத்து, அது போடுகிற போது எங்களுடைய செல்களை எல்லாம் அது அரிக்கிற நேரத்தில் எங்களால் அந்த எவ்வளவு பணத்தை செலவு செய்தாலும் அந்த வலியை வேதனையை எங்களால் போக்கிக் கொள்ள முடியாது. உயிர் வாழ வேண்டுமே, அதற்காக அந்த ஊசியை போட்டாக வேண்டுமே என்பதற்காக போடுகிறோம். ஆரோக்கியத்திற்காக துஆ செய்யுங்கள். இந்த உலகத்தில் நீண்டகாலம் வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்பதாக மிக பெரும் செல்வந்தர்களாக இருப்பவர்கள் எல்லாம் ஆரோக்கியம் மீண்டு கிடைக்க வேண்டுமே என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற அழுகிற துஆ செய்கிற நிலைகளை பார்க்கிறோம் என்று சொன்னால், அந்த பணத்தை வைத்து எங்கே ஆரோக்கியத்தை நம்மால் பெற முடிந்தது? நாம் இழந்துவிட்ட இளமையை மீண்டும் அந்த பணத்தின் மூலமாக கொண்டு வந்து விட முடியுமா? ஒருவருடைய மௌத்தை நம்மால் தடுத்து நிறுத்திவிட முடியுமா? அப்படியானால் அந்த பணம் என்பதாக அலைந்து கொண்டிருக்கிற நிலைகளை நாம் பார்க்கிறோமே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மனிதனிடத்தில் கேட்கிற கேள்விகளில் நீ அந்த பணத்தை எப்படி சம்பாதித்தா, எப்படி செலவு செய்தா என்கிற அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரைக்கும் அந்த இடத்தை விட்டும் நகர முடியாது என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த எண்ணம் இல்லாமல், அந்த அச்சம் இல்லாமல் இன்றைக்கு எப்படியாவது எந்த வகையிலாவது அது ஹலாலோ ஹராமோ எப்படியோ எனக்கு பணம் வந்தால் போதும் என்கிற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, அந்த பணத்தின் மூலமாக எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் என்கிற நிலையில் வாழ்கிற மக்களை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒருத்தர் ஏழையா இருக்கிறான், பணம் இல்லாதவனா இருக்கிறான்னு சொல்லி சொன்னா அவனை கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லை. அவனை ஒரு மனுஷராவே ஒரு பொருட்டாவே கருதுவதில்லை. அவன் பக்கத்துல வந்தா கூட அவன்கிட்ட நின்று பேசுறதுக்கு கூட தயங்கக்கூடிய, ஏளனமாக மேலையும் கீழையும் பார்க்கக்கூடிய, இருமாப்புடைய பெருமையடிக்கிற நிலையில் இருக்கிற மனிதர்களை பார்க்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறுமையிலாவது அந்த பணம் நமக்கு எந்த விதத்திலாவது பயன் தருமா என்று பார்க்கிற போது அல்லாஹ் சொல்கிறான், யோமலா யன்ஃபஉ மாலும் வலா பனூன். அந்த நாளில் உங்களுடைய செல்வமும் பிள்ளைகளும் எந்த பயனையும் தராது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனினுடைய 26வது அத்தியாயம் 88வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நாளை நரகவாசிகளுடைய புலம்பல்களை குறித்து அல்லாஹு தஆலா பேசுகிற போது யாலைத்தஹா கானத்தில் காலியா, நாளை நரகவாசிகள் புலம்புவார்களாம், கத்துவார்களாம், கதறுவார்களாம், நான் இறந்த போதே அனைத்து முடிந்திருக்க கூடாதா? அகனா அன்னி மாலியா, எனது செல்வம் எனக்கு பயன்படவில்லையே. ஹலக அன்னி சுல்தானியா, எனது செல்வாக்கும் அதிகாரமும் என்னை விட்டு அழிந்து விட்டதே என்பதாக கதறுவான் என்பதாக அல்லாஹு தஆலா. அது உங்களுடைய பதவியாக இருந்தாலும், உங்களுடைய பணமாக இருந்தாலும் எந்த பயனையும் நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு தரப்போவதில்லை என்பதாக அல்லாஹு தஆலா பதிவு செய்திருக்கிறான் என்கிற போது அந்த பணம் விஷயத்தில் நம்முடைய மனம் மாறக்கூடாது என்பதில் நமக்கு கவனம் வேண்டும். அருமையானவர்களே, அப்படியானால் இந்த உலகத்தில் பணம் நமக்கு தேவையே இல்லையா என நாம் பார்க்கிற போது மார்க்கம் வலியுறுத்துகிற பல்வேறு கடமைகளை, வழிபாடுகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பணம் அவசியம், தேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பணம் அவசியம்தான், தேவைதான். நாம் உம்ரா செய்ய வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டுமானால் நமக்கு பணம் தேவை. நமக்கு தான தர்மங்கள் கொடுக்க வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டுமானால் அதற்கு பணம் தேவை.
நம்முடைய அந்தஸ்துகளை நாளை மறுமையில் சுவனத்தில் உயர்த்தி கொள்ள வேண்டுமானால் நமக்கு பணம் தேவை. அப்படியானால் நமக்கு அல்லாஹு தாலா நியமத்தாக கொடுக்கிற அந்த பொருளாதாரத்தை, அந்த பணத்தை நல்ல வழியிலே நாம் செலவு செய்ய வேண்டும். பிறருக்கு பயன் தரக்கூடிய விதத்திலே நம்முடைய மரணத்திற்கு பின்னாலும் நமக்கு நன்மைகளை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய சதக்கத்துன் ஜாரியா என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு உள்ள தர்மங்களாக, அதற்காக வேண்டி நம்முடைய நன்மைகளை சேர்ப்பதற்காக வேண்டி அந்த பணம் அவசியம் தேவைப்படுகிறது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். வரலாற்றில் ஒரு நிகழ்வு, அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாமாக மார்க்க கல்வியை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த சமயத்திலே மக்கள் எல்லாம் வெளிநாடுகளிலிருந்தும் வெளியூர்களிலிருந்தும் சாறை சாறையாக அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கல்வியை கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வறுமையில் இருக்கிற ஒரு சிறுவர், யாக்கூப் என்கிற ஒரு சிறுவர், அவருடைய அந்த சிறுவரை அந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு சலவை தொழிலை செய்வதற்காக வேண்டி ஒரு சலவை தொழிலாளி இடத்திலே வேலைக்கு சேர்த்து விட்டுட்டு போறாங்க. அந்த பையன் பார்க்குறான், அந்த சலவை தொழில் நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த மதரசா இருக்குது. அதனால அந்த சலவை தொழிலுக்கும் அந்த பையன் போறான். ஓத வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது, நானும் மார்க்க கல்வியை கத்துக்கிறேன், எனக்கு சொல்லித்தாங்களே என்பதாக சொல்லி அந்த யாக்கூப் என்கிற அந்த சிறுவன் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த மார்க்க சபையிலையும் போய் மதரசாலையும் போய் உட்கார்றான். அப்படி உட்காரக்கூடிய அந்த சமயத்துல அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மார்க்க கல்வியை அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த பையன், அந்த யாக்கூப் என்கிற அந்த சிறுவர், அவர் குர்ஆனையே ஓத ஆரம்பித்து விட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரிய வருது. இந்த மதரசாவுக்கு வரக்கூடிய அந்த செய்தி அந்த அம்மாவுக்கு தெரியாது. அந்த அம்மா வேலைக்கு சலவை தொழில் செய்வதற்காக வேண்டிதான் அந்த பையனை அனுப்பி வச்சாங்க. ஆனா அந்த பையன் அம்மாவுக்கு தெரியாம எங்க மதரசால வந்து ஓத வந்திருக்கிறாரு. இந்த கட்டத்துல அந்த அம்மாட்ட அந்த சலவை தொழிலாளி சொன்னாரு, உங்க பையன் ஒழுங்கா எங்க வேலைக்கு வர்றது இல்லம்மா, நான் எப்படி சம்பளம் தர முடியும், அந்த பையன் அந்த மதரசால போய் உட்கார்ந்துக்கிறான் என்பதாக சொல்லப்படக்கூடிய அந்த சமயத்துல அந்த அம்மா நேர மதரசாவுக்கு வந்தாங்க. இந்த பெரிய மனுஷருக்கு அறிவில்லையா என்று அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த அம்மா ஏசுறாங்க. அந்த பையனை 2 அடி அடிச்சாங்க. இனி இந்த மதரசாக்கெல்லாம் வரக்கூடாது, வா என்பதாக, சலவை தொழில நீ முதல்ல கத்துக்கோ, அதை நீ போய் பாரு, நம்முடைய வருமானத்துக்கு வழியை பாரு என்பதாக இழுத்து வருகிற போது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, ஏம்மா அந்த பையனை எப்படி அடிக்கிறீங்க, எதுக்காக? அவன் நல்லதான ஓதிக்கிட்டு இருக்கிறான், ஓதிட்டு போட்டுமே, நல்ல அறிவாளியா புத்திசாலி பிள்ளையா இருக்கிறான், அவனை படிக்க விடுங்களேன் என்று கேட்கிற போது அந்த அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அவனும் நானும் வேலை பார்த்தாதான் எங்க வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு வயிற்று கஞ்சி எங்களால குடிக்க முடியும். அப்படிப்பட்ட வறுமையான சூழ்நிலையில நாங்க இருக்கும் போது உங்கள்கிட்ட வந்து உட்கார சொல்றீங்க, அப்படி உட்கார்ந்தா நாங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, அதெல்லாம் முடியாது என்பதாக சொல்கிற போது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த அம்மாவிடத்துல சொன்னாங்க, எதிர்காலத்தில் பிஸ்தா எண்ணெயினால் தயாரிக்கப்படக்கூடிய ஃபலூதா என்கிற உணவை அவன் பருக வேண்டும், உண்ண வேண்டும் என்பதற்காக அவனை நான் தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன். நீ அவனை போய் துணி துவைக்கிறதுக்காக சலவை தொழிலாளியாக ஆக்க வேண்டும் என்பதாக பார்க்கிறாயே என்பதாக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லிவிட்டு அந்த அம்மா இடத்துல அந்த அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த நேரத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, 100 திர்ஹங்களை அந்த தாயினுடைய கையில கொடுத்தாங்களாம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 100 திர்ஹங்களை அந்த தாயினுடைய கையில கொடுத்து, உன்னுடைய வாழ்வாதாரம் வறுமைதானே உனக்கு பிரச்சனை என்பதாக சொல்கிறாய், இந்த பையன் மதரசாவுக்கு வருவதற்கு எந்த தடையையும் நீ கொடுக்க கூடாது, அவன் டெய்லி அந்த பையனை மதரசாவுக்கு நீ அனுப்பிடணும், 100 திர்ஹங்கள் உனக்கு நான் தந்திருக்கிறேன், அது காலியாயிருச்சுன்னு சொல்லி சொன்னா மீண்டும் வா, உனக்கு மீண்டும் 100 திர்ஹங்களை தருகிறேன், உனக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் வாங்கிக்கொள், உன்னுடைய வாழ்வாதாரத்தை அதன் மூலமாக கழித்துக்கொள், எனக்கு தேவை இந்த பையன் மதரசாவுக்கு வரணும், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்ல, அந்த தாய்க்கு தேவை அந்த நேரத்தில் வறுமையை போக்கணும். அந்த 100 திர்ஹங்களை வாங்கிவிட்டு அந்த தாய் சென்றார். இந்த யாக்கூப் என்கிற இந்த சிறுவர் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கல்வியை கற்று மிகப்பெரிய மார்க்க அறிஞராக திகழ்ந்தார். அபு யூசுப் என்கிற பெயரால் அவர் பிற்காலத்தில் அழைக்கப்பட்டார் என்பது வரலாறு. அவர் மிகப்பெரிய ஆளாயிட்டாரு. ஹாரூன் ரஷீத் காலங்கள் உருண்டோடுகிறது. ஹாரூன் ரஷீத் பாதுஷாவினுடைய அந்த காலம் வருகிறது. ஹாரூன் ரஷீத் பாதுஷா அந்த நாட்டினுடைய மன்னராக இருக்கிறார். அப்படி இருக்கிற போது இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய முதல் நீதிபதியாக
ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் இந்த அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் யார்? இவர் ஒரு காலத்தில் வறுமையில் இருந்தவர். அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கல்வியை கற்றவர். 100 திர்ஹங்கள் அவருடைய தாயிடத்திலே கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக இந்த பாடங்களை மார்க்க கல்வியை கற்று இன்றைக்கு மிகப்பெரிய மார்க்க அறிஞராக திகழ்ந்து இஸ்லாமிய சமூகத்தினுடைய முதல் நீதிபதியாக அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திகழ்ந்தார்கள். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களுடைய அரண்மனையில ஒரு சாப்பாட்டினுடைய நேரத்தில் அவர்கள் உணவருந்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்துல இப்போ இந்த அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு முன்னால் ஒரு பானம், இதுவரைக்கும் அந்த பானத்தை அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலேயே பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட பானம், விதவிதமான உணவு வகைகளுக்கு மத்தியில் அந்த உணவும் அந்த பானமும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்தபோது அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்கிறார்கள், மன்னர் அவர்களே, எனக்கு முன்னால் இந்த பானம் இருக்கிறதே, பார்ப்பதற்கே இது இவ்வளவு அழகாக இருக்கிறது, இது என்ன பானம்? இதுவரைக்கும் என் வாழ்நாளிலே நான் இதை பார்த்ததில்லையே என்பதாக கேட்கிற போது அந்த ஹாரூன் ரஷீத் பாதுஷா மன்னர் சொன்னார், இதுதான் பிஸ்தா எண்ணெயினால் செய்யப்பட்ட ஃபலூடா என்கிற உணவு பானம் என்பதாக சொன்னார். அதை கேட்டபோது அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள், ஆனந்த கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் அதை பார்த்து கேட்டார்கள், என்ன இதை கேட்டுட்டு இப்படி சிரிக்கிறீங்க, என்ன விஷயம் என்பதாக கேட்கிற போது, நான் சிறுவனாக இருந்த நேரத்தில் என்னுடைய தாய், என்னுடைய ஆசிரியர் தந்தை அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் வந்து என்னை சலவை தொழிலுக்கு நான் அழைத்து செல்கிறேன் என்பதாக சொல்லுகிற அந்த நேரத்தில் நான் அவனை பிஸ்தா எண்ணெயினால் தயாரிக்கப்பட்ட ஃபலூடாவை அருந்த வேண்டும் என்பதற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு சலவை தொழிலாளியாக அவனை ஆக்க பார்க்கிறாயே என்பதாக என்னுடைய தாயிடத்தில் அன்றைக்கு தீட்சணியமான அந்த வார்த்தையை என்னுடைய ஆசிரியர் தந்தை அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். அதை இன்றைக்கு நான் நினைத்து பார்க்கிறேன். அவர்கள் அன்றைக்கு சொன்னார்கள், நான் கற்ற அந்த கல்வியின் மூலமாக அந்த ஃபலூடாவை அருந்துகிற பாக்கியத்தை இன்றைக்கு அந்த இடத்தில் நான் இருக்கிறேன், அந்த அந்தஸ்தை நான் உயர்வை பெற்றிருக்கிறேன் என்பதாக அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த வாக்கியம் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது? இதுதான் நாம் கவனிக்க வேண்டும். சாலிஹான மனிதரான இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சாலிஹான அந்த பணத்தால் தான் என்றால் அது மிகையாகாது. இந்த மாதிரியான உயர்ந்த அந்தஸ்தை மக்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி, கல்வியிலே மக்களை உயர்த்துவதற்காக வேண்டி, எதிர்பார்ப்பான நல்லறங்கள் செயல்பாடுகளுக்காக வேண்டி நம்முடைய பணங்கள் செலவு செய்யப்பட வேண்டும். அருமையானவர்களை, பணத்தை கொண்டு பெருமை அடிக்காமல் இருப்போம், யாரையும் இழிவாக கருதாமல் இருப்போம். பொருளாதாரத்தை வழங்கிய அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக ஹலாலான முறையில் செலவு செய்கிற அதே வேளையில் ஏழைகளுக்கும் கொடுப்போம். இறைவனை மறக்காமல் இருப்போம். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.